மனிதன் கண்டுபிடித்த கருவிகளை எல்லாம் கையாளுகிறான், செல்போன் மட்டும்தான் மனிதனை கையாளுகிறது என்ற உண்மையை நான் என் வீட்டே எடுத்துங்களேன். வருத்தத்தோட வாசல்ல நிக்கிறேன் சார். என் மருமக ஓடி வந்து, மாமா உங்க பேத்தி சாப்பிட மாட்டேன்றா, அது ஜானி ஜானி எஸ்பாப்பா வச்சாதான் சாப்பிட்றேன்னு. வைக்க வேண்டியது தானே. என்ன இல்லை மாமா, செல்லில் சார்ஜ் போயிட்டுது, என் செல்லை எடுத்து பயன்படுத்து, அதுலேயும் சார்ஜ் போயிட்டுது. சரி சார்ஜ் போட்டுக்க, கரண்ட்டு போயிட்டுது. அட என்னம்மா எல்லாமே ஆப்போசிட்டாக பேசுகிற, சரி நானாவது பாடட்டுமான்னு. அப்புறம் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது மாமா, அது வேண்டாம் அந்த விஷப்பரிசனிச்சு. ஆஹா, இது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிற கருவியாகத்தாயா இருக்குது. உன்னை ஞாபகப்படுத்துற நீதிபதி அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் சொல்லாம நான் எங்க போய் சொல்லுவேன்? துறவிகளாலும் துறக்க முடியாத தாய் பாசத்தை இந்த செல்போன் தட்டி பறித்து விட்ட அவலம் எங்களுக்கு சங்கடத்தை தாயா தருகிறது சார். அந்த வருத்தத்தோட போய் பெட்ல உட்கார்றேன் சார். 12 மணிக்கு போன் வருது. நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன். ஆதார் நம்பரை அந்த அக்கௌண்ட் நம்பர்ல இணைச்சிட்டீங்களா? ஐயோ இணைக்கலையே சார். உடனே எடுங்க, ஏன்னா காலையிலேருந்து நடந்த சங்கடத்தில் எந்த புரியல. உடனே என்ன பண்ண, உள்ளே போய் இந்த ஆதார் நம்பர்லாம் எடுத்து அக்கௌண்ட் நம்பரோட டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் சார். அரை மணி நேரத்தில் மெசேஜ் வரும்னா வந்தது. அந்த மாதத்து என் பென்ஷனை அவன் எடுத்து முட்டாயா. வெளியில் வந்தேன். வெளியில் வர்றதுக்கு முந்தி பார்த்தா என் சம்சாரம் அது பாட்டு சிரிச்சிங்கிறா. மத்தியானம் 1:30 மணி. அவன் சங்கடப்பட்டு கிடக்கிறான், நீ மட்டும் என்ன சிரிக்கிறேன்னு. இல்லையா, பாண்டவர் இல்லம் சீரியல் ரொம்ப ஜோராக போகுதுன்னா. அப்போ மனசோட நினச்சிக்கிறேன், என் ஊடு எப்படா பாண்டவர் இல்லமாக மாறப்போகுதுன்னு நினச்சி வெளியில் வந்து கால் டாக்ஸியை புக் பண்ணி என் பெண்ணு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஏறி உட்காடுறேன். அவன் என்ன பண்ணான், லொக்கேஷன் சொல்லுங்கன்னாரு. நான் லொக்கேஷனை சொன்னேன். தம்பி நான் ஷார்ட் ரூட்டை சொல்கிறேன். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கள பாருங்கள், படம் அது பாட்டுன்னு வரும் எனக்கு, அதை கூகுள் மேப்பில் பார்த்து நான் பாட்டுன்னு போயிடும், நீங்கள் கம்முன்னு இருங்க, கவலைப்படாத இருங்கன்னாரு. என்னை அப்படியே பக்குவமாக கூட்டின்னு போய் என் பொண்ணு வீடு இருக்கிற 2 தெருவுக்கு முன்னாடியே லொக்கேஷன் வந்துடுது, இறங்குறான் சார். அவன் படியேறி மேல் மாடிக்கு போகிறேன். எங்கள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வாக்குவாதம் நடக்குது. அந்த மனுஷன் சாப்பிட்டுக்கினே திட்டுறாரு என் பொண்ணை. என்ன ரசம் வச்ச, புளி இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, தண்ணி ஊற்றி தின்ற மாதிரி இருக்குதுன்னாரு. அந்த என் மகளும் சண்டை போடுது. சாப்பிடும்போது செல்போனை பார்க்காத 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 நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்? 1000 தடவை மேலே சொல்லியிருப்பேன். நீ ஊற்றின்னு சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு வச்ச தண்ணியை தான் ஊற்றின்னு சாப்பிட்றது.